இந்த மன்னார்குடி வட்டத்தில் இது ஒரு சுயமரியாதை பாசறை. எவ்வளவுக்கு அவ்வளவு ஆரம்ப காலத்தில் எதிர்ப்பை சந்தித்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் தந்தை பெரியார் அவர்களுடைய சுயமரியாதை கொள்கையிலே ஈடுபாடு கொண்டு தலைமுறை இடைவெளியை கடந்து பழைய தலைவர்கள் எல்லாம் வரலாறாகிவிட்டார்கள். அதற்கு அடுத்த தலைமுறை பொறுப்பிலே இருக்கிறது. மூன்றாவதாக இளைய தலைமுறை இன்றைக்கு தயார் நிலையிலே இருக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது என்பது திராவிட இயக்கத்தின் சிறப்பான பாரம்பரிய பெருமைகள். வேர்களும் சரியாக உள்ளன, விழுதுகளும் பலமாக உள்ளன. எவரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். இந்த சுயமரியாதை பாசறை என்று சொல்லும்போது அதில் நண்பர்கள் இங்கே சொன்னதை போல கருப்பு மட்டும்தான் என்பதில்லை, கருப்பே சிகப்பு இணைந்ததுதான். கருப்பு சிகப்பு இப்போ நீலமும் சேர்ந்திருக்கு. நீலம் சேர்ந்தது மட்டும் வெள்ளையும் சேர்ந்திருக்கு. அதுதான் மிக முக்கியம். மூவர்ணத்தையும் தாண்டி எல்லா வர்ணத்தையும் சேர்ந்து இந்த வருண குலங்களை அழிக்கக்கூடிய கூட்டணியை உருவாக்கிய இயக்கம்தான் இது. வர்ணங்கள் நமக்கு முக்கியம் அல்ல, வருணங்கள் தான் நமக்கு குறி. அவைகளை அழிக்க வேண்டும். வருணம் என்ற பெயராலே ஒருவன் தொடக்கூடிய ஜாதி, இன்னொருவன் தொடக்கூடாத ஜாதி. ஒருவன் படிக்கக்கூடிய தகுதி உள்ள ஜாதி, இன்னொருவன் படிக்க தகுதியற்றவன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் மாற்றி காட்டிய இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவிலே பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்று ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 100 கோடி ரூபாய் திட்டத்திலே 95 அடி உயரமாக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை, வயதை நினைவூட்டக்கூடியதற்கு உலக சிலை. அது மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டில் தயாராகிறது. புயல் எப்படி தந்தை பெரியார் அவர்கள் புயல், மழை, எதுவாக, சுனாமி எதுவாக இருந்தாலும் பொது வாழ்க்கையிலே அவர்கள் அதை கடந்து வென்று காட்டினாரோ, அதே போல இந்த 95 அடி உயர சிலையும் கூட எத்தனை புயல் வந்தாலும் எதுவும் மாறாத முடியாத அளவிற்கு அவளது திட்டமிட்டு ஆழ்ந்த அறிஞர்களை கொண்டு, பொறியாளர்களை கொண்டு, தக்காருடைய அறிவுரைகளை பெற்று, முறையான அனுமதிகளை பெற்று அது இந்த பணி தொடங்கப்பெற்று ஒரு பகுதி முடிந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அதற்கு ஏராளமாக அன்பளிப்பை வழங்கி கொண்டிருக்கிற கூட்டமாகத்தான் இந்த கூட்டம். கனத்த மழை பெய்யும், பலத்த புயல் வீசும் என்று புயல் மையம் கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறது, திரும்புகிறது என்றெல்லாம். ஆனால் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை, திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை, சுயமரியாதை இயக்கத்தை பொறுத்தவரையில ஒரே ஒரு தத்துவம் தான். எது வந்தாலும் எதிர்கொள்வோம். அந்த எதிர் வந்தாலும் எதிர்கொள்வோம் மட்டுமல்ல, நம்முடைய பாதை தெளிவானது, பயணங்கள் உறுதியானது, இதிலே மாறுவதற்கு இடமே இல்லை. உடனே தோழர்கள், நம்முடைய தோழர்களுக்கு சொன்னோம், நேற்று கூட என்ன மழை பெய்யுமே என்னார்கள். எல்லாரும் கொடையோடு வர சொல்லுங்க, ரொம்ப சுலபமாக தீர்ந்து போச்சு, அவ்வளோதானே தவிர என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு உறுதியோடு நடக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சி. எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, பெரிய அளவில் நம்முடைய மாவட்ட தலைவர், இந்த கூட்டத்துடைய தலைவர், செயல் தலைவர் ஐயா RPS அவர்கள், முன்னாலே சாரங்கம் அவருடைய தந்தையார் இல்லை என்ற குறை இல்லாமல் அவருக்கு என்ன மரியாதை ஊரில் இருந்ததோ அதை விட சற்றும் குறையாத மரியாதையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக, அறக்கட்டளையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தோழர் RP சித்தார்த்தன் அவர்கள். இவரை எங்களிடம் ஒப்படைத்தார் RP சாரங்கர் அவர்கள்.
அவர் இன்னும் பல பேரை ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாரம்பரியமா இது புரியாத வகையில சொல்றான் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு. வாரிசுன்னா கொள்கை வாரிசுகள். இன்றைக்கு கூட நண்பர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்கள் தோழர்கள்லாம் இங்க வந்தாங்க. அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் இன்றைக்கு வர முடியாதனால இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, ஒப்பற்ற ஒரு துணை முதல்வராக வருங்கால நட்சத்திரமாக நம்பிக்கையாக இருந்து நல்ல பகுத்தறிவு சூழலாக சுயமரியாதை வீரராக இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதல்வர் மானமிகு மாண்புமிகு அறிவு திருவிழாவை அகிலத்துக்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் பட்ட ஒருவருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா சென்னையிலே. ஆகவே தோழர்கள் அங்கே மரியாதை செலுத்த சென்றிருக்கிறார்கள் சொன்னால் நாங்களும் அந்த பணியை செய்து கொண்டு காலையில அவர் வந்து பெரியார் திடலுக்கு வந்து தோழர்கள் சார்பாக வரவேற்றார்கள். அவர் பல்லாண்டு காலம் இருக்க வேண்டும் என்பது அவருக்காக அல்ல, நமக்காக நாட்டுக்காக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து சொன்னோம். வெளியூர் தோழர்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. திடல்ல மட்டும் இல்லை, சென்னையில மட்டுமல்ல, வெளியூர் தோழர்களும் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று சொல்லும்போது நான் தஞ்சையிலே புறப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். வடுவூர்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் ஐயா ராஜமாணிக்கம் அவர்கள் உட்பட எல்லாரும் ஜிலேபி வழங்கி கொண்டிருந்தார்கள், போராமே இனிப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு பெரிய அளவிற்கு அவர்களுக்கும் உற்சாகமா இருந்தது. வெளியூரிலும் வாழ்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறோம் என்றால் எதற்காக? கொள்கைக்காக, சாதனைகளுக்காக, எதிரிகளை சந்திப்பதற்காக. ஒவ்வொரு முறையும் தாய் கழகம் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்னால் என்னிடத்திலே ஒரு காட்சியை தொலைபேசியிலே காட்டினார் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள். அதில் என்ன என்று சொன்னால், நம்முடைய முதல்வர் அவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்காக துணை முதல்வர் நம்முடைய அருமை தோழர் உதயநிதி அவர்கள், மாண்புமிகு மானமிகு உதயநிதி அவர்கள் அங்கே அவரிடம் கொடுத்த போது அவர் இவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறார். இந்த படம் வந்திருக்கிறது. அந்த புத்தகம் என்ன தெரியுமா? நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ரொம்ப சற்று நேரத்துக்கு முன்னாலே மகிழ்ச்சியா இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. இதே தஞ்சையிலே சில மாதங்கள் முன்னால், சென்ற ஆண்டு நினைக்கிறேன், ஒரு தொகுப்பை நான் சிறப்பாக செய்திருந்தேன். தாய் வீட்டில் கலைஞர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு 800 பக்கத்துக்கு மேற்பட்டது. எப்போதெல்லாம் கலைஞர் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அந்த தொகுப்புகளை எல்லாம் உருவாக்கி அதை சிறப்பாக செய்திருக்கிற போது அந்த புத்தகத்தை முதல்வர் துணை முதல்வருக்கு இதை படியுங்கள் என்று கொடுத்திருக்கிறார் என்றால் இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நீங்க காரணம் என்ன? இந்த புத்தகம் இதுதான் மிக முக்கியம். கொடுக்கிறார், அங்க இருக்கிறார்கள் வீட்டில். அவருக்கு போய் பார்த்த உடனே, அவருடைய குடும்பத்தில் கொடுத்த உடனே முதல்ல அவர் தயாராக அவர் தேர்ந்தெடுத்த புத்தகம் எது என்று சொன்னால் முதல்ல தாய் வீட்டில் கலைஞர். அதுதான் மிக முக்கியம். இது ஒரு பாட புத்தகம் மாதிரி படியுங்கள். எப்படி எந்த பாரம்பரியம் சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாய்ப்புள்ள ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள்ல உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.